ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மகான் வாழ்ந்த காலத்தில் பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், எந்த அளவுக்கு பக்தர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது மகா பெரியவாளுடைய பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு அவருடைய அனுகிரகம் அதிகம் போகிறது அப்படின்னு நம்ம ஒரு சர்வே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், அவர்களுக்கு மகா பெரியவா பண்ண அனுகிரகம் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்போ ஒரு பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு தான் சாப்பாடு தேவை. சாப்பாடு நிறைய இருக்கிறவா, வசதி வாய்ப்பு இருக்கிறவாளுக்கு சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மகாபிரிவா யாருக்கு தேவையோ, யாருக்கு அனுகிரகம் அவசியமோ அவர்களைத்தான் தேடி மகாபிரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்ச்சியும் அதே போல் ஒரு சாதாரணமான ஒரு கஷ்டப்படுகிற ஒரு பெண்மணிக்கு மகாபிரிவா எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது. மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு டாக்டர், அவருடைய அத்தியந்தமான பக்தர். அவர் ஒரு கண் டாக்டர். அவர் அன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் வேலூர் இடத்துல ஒரு ஏதோ ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்று, அதுக்காக அவர் அங்கே போயிட்டு வேலூருக்கு போயிட்டு முடிச்சுட்டு சென்னைக்கு காரில் திரும்பிகிட்ருக்கார். இந்த டாக்டர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கார். அந்த டாக்டர் மகாபிரிவரோட அத்தியந்தமான டிவோட்டி. அவர் வேலூர்லேருந்து திரும்புகிறப்பவே மணி ரொம்ப ஆயிடுத்து. ஒரு 7:30 8 அந்த மாதிரி மணி ராத்திரி ஆயிடுச்சு. ஸோ அவர் திரும்புகிறப்ப மகாபெரிவா பக்தராக இருந்தாலுமே பெரியவாளை போய் பார்க்குறதுக்கு அன்டைம் ஆகிடும். 9:30 மணிக்கு மேலே ஆகிடும். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்ருக்கார். வேலூர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு வர அந்த பூந்தமல்லி அந்த ஸ்ரீபெரும்புதூர் வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் காஞ்சிபுரம் போகிறதுக்கான ரோடு பிரியும். கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப இந்த டாக்டரோட வண்டி திரும்புறது. அவர் தான் திருப்புறார். பட் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அவரை காஞ்சிபுரத்துக்குள்ளே போக வைக்கிறது. அவர் காஞ்சிபுரம் வரார். மகாபிரிவாள் நம்ம தரிசனம் பண்ணிவிடுவோமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சென்னைக்கு போயிட்டுருக்கோம், அகால நேரம் ஆகிடுத்து, ஒருவேளை பெரிய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னால் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் நினைக்கிறார். வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு லாட்ரி மாதிரி தான். நமக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு முயற்சி தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம யோசனையில் உட்காரக்கூடாது. இது நமக்கு பலன் கொடுக்குமா, இந்த வேலை நமக்கு சௌகரியமாக இருக்குமா, இப்படி போனால் இது நமக்கு அனுகூலமாக அமையுமா அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம காலம் முழுக்க யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டுருப்போம். வாழ்க்கையில் ஒரு எஃபர்ட் எடுக்கணும். ட்ரையல் அண்ட் எரர்லாம் சொல்லுவோம். நம்ம எல்லாம் எடுத்தால் தான் அதில் என்ன தப்பு நடக்கிறது எப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம திருத்திக்க முடியும். லைஃப்பில் அதெல்லாம் எடுக்கணும். அந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பல பேர் பார்த்தோன்னே ஒரு செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. சில செக்டார் அப்படி இருக்கா, சில மனுஷாலாம் அப்படி இருக்கா. செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா இருக்கிற வேலை போருமே, புதுசாக ஒரு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணினோம் அப்படின்னா சம்பளம் அதிகமாக வரும்னு நினச்சி போவோம். ஆனால் அங்கே வேலை தானே போயிடுத்துன்னா இருக்கிற வேலை போயிடுமே, அந்த மாதிரி ஒரு பயம்லாம் வரும். அது செக்யூர்டு லைஃப்னு பேர்.
சில பேர் இருக்கா திட்டாலடியாக வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் 8 மாதம் பார்ப்பா. இன்னொரு கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அவளுக்கு. டக்குன்னு இங்கே லெட்டர் கொடுத்துட்டு அங்கே போவான். அங்கே இருப்பான், ஒரு வருஷம் இருப்பான். அங்கேருந்து அடுத்தது போவான். அதெல்லாம் லைஃப்பில் அதெல்லாம் எடுக்கணும். ஒரு வயசில் அந்த சேலஞ்சஸ்லாம் எடுக்கணும். இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் காஞ்சிபுரத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டார். டைம் ஆகிடுது. இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு மகானை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. நம்ம நினச்சபடி போகிறதுக்கு ஒரு பார்க்கு பீச்செல்லாம் கிடையாது. ஒரு கோவில்னால் அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு மத்தியானம் 12 மணினா நட சாத்துற டைம். நம்ம திடீர்னு 12:15 உள்ளே போகக்கூடாது. ஒரு அட்வான்ஸாக போகணும். நம்ம ஒரு ராத்திரி நட 9 மணிக்கு சாத்துறோம் அப்படின்னா நம்ம போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போய் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கோவில் மாதிரி இடங்களில் கூடாது, லைஃப்பில் எடுக்கலாம். இந்த டாக்டர் அப்படி தான் உள்ளே திரும்பியிருக்கார். உள்ளே வந்துட்டார், காஞ்சிபுரத்துக்குள்ளே வந்துட்டார். பழம் பூவெல்லாம் வச்சுருக்கார், வாங்கி வச்சுருக்கார். என்ன பண்ணுறார், மடத்து வாசலில் அவர் இறங்குறப்பவே கிட்டத்தட்ட மணி ஆகிடுது. எத்தனை மணி, ஒரு 9:30 9:45 அந்த மாதிரி நெருங்கிறது. கரெக்டாக அதே டைம் இவர் இறங்குற டயத்தில் உள்ளே பார்த்தல அப்படின்னா மடத்தில் பெரியவா சயனத்துக்கு போயிட்டார். தன்னோட அறைக்கு, தன்னோட ஜாகைக்கு போயிட்டார். கொட்டகைன்னு சொல்லுவாத இவர் தன்னோட ஜாகைக்கு போயிட்டார் பெரியவா. அன்னைக்கு பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சிப்பந்தி, ஒரு தொண்டர் வெளியில் நிற்கிறான். இளைஞனவன் வெளியில் நிற்கிறான். பெரியவா சயனத்துக்கு போன உடனே இவன் சயனத்துக்கு போயிடணும். இவன் படுத்துருப்பான். போய் பெரியவா எப்படி சயனத்துக்கு போவார்? பெரியவா சொல்லுவாரா, டேய் நான் படுத்துக்க போகிறேன், நீ போய் படுத்துக்கூடா. நம்ம மனுஷாலாம் சொல்லுவோம், வீட்டில் சொல்லுவோம். குழந்தை படிச்சுட்டுருக்கான் அப்படின்னா, டேய் நீ படிச்சுட்டா நான் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம படுக்கப்படுவோம். அப்பா அம்மா படுக்கப்படுவா. அதுபோல் மகாபெரிவா சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகாபெரிவா ரூமில் இந்த ஜாகையில், இந்த கொட்டகையில் ஒரு விளக்கு, ஒரு குத்து விளக்கு இருக்கும். அது எரிஞ்சுட்டே இருக்கும். பெரியவா சயனத்துக்கு போகிறாருன்னா அந்த குத்து விளக்கோட சுடரை, அந்த திரியை கொஞ்சம் உள்ளே இழுத்து விடுவார். வெளிச்சம் கொஞ்சம் குறையும், அந்த பிரகாசம் கொஞ்சம் குறையும். அதை பார்த்த உடனே இந்த சிப்பந்தி, ஆஹா பெரியவா அந்த குத்து விளக்கோட கொஞ்சம் திரியை உள்ளே இழுத்து விட்டுவிட்டார், பெரியவா சயனத்துக்கு போக போகிறார் அப்படின்னு இந்த சிப்பந்தியும் சயனத்துக்கு போயிடுவான். அந்த செகண்டுக்காக வெயிட் பண்ணுறான். பெரியவா படுக்க போகட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுறான். ஒரு 2-3 நிமிஷத்தில் பெரியவா விளக்கை இழுத்து விடுறார். இவன் சரி பெரியவா சயனத்துக்கு போயிட்டார்னு புரிகிறது. இவனும் அங்கேருந்து நகர்றான். நகர்கிற போது டாக்டர் உள்ளே வரார். பாருங்க, பெரியவா சயனத்துக்கு போயாச்சு, பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு டாக்டர் உள்ளே வரார். இதனுடைய தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி. ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.